இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய முக்கிய வேளாண் புரட்சி உற்பத்திகளுடன் ஒப்பிடுக அப்படின்னு கேட்குறான். இப்ப ஆப்ஷன் ஏல தங்க நூலிழை புரட்சின்னு குடுத்திருக்காங்க. இந்தியால அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் சணல். ஏன்னா சணல் தான் அதிகமா உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். அதே மாதிரி நம்மளும் உபயோகப்படுத்திக்கிறோம். அப்போ தங்கத்துக்கு இணையா அத வைப்பாங்களா? அப்ப தங்க நூலிழை புரட்சி. அந்த நூல் அத வச்சு பண்ணிடலாம். சணலும் ஒரு நூல் வடிவத்தில இருக்கக்கூடியது தான். தங்க நூலிழை புரட்சி அப்படின்னா சணல். 2வது சணலுக்கு அடுத்து அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி நூல் தான். அப்போ வெள்ளி இலை புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு பருத்தின்னு கெஸ் பண்ணிறலாம். இப்போ ஆப்ஷன் சிக்கு வரலாம். சாம்பல் புரட்சி. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு இடத்த விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி, அங்க இருக்கக்கூடிய கழிச்செடியெல்லாம் எடுத்து எரிப்பாங்களாம். எரிச்சு அத ஒரு சாம்பல் மாதிரி ரெடி பண்ணி, அந்த நிலத்த உழுவாங்க அத வச்சு. ஸோ இத வச்சு நம்ம கெஸ் பண்ணிறலாம். இப்ப சாம்பல் புரட்சி அப்படின்னா உரங்கள்னு முடிவு பண்ணிருங்க. நீல புரட்சி, கடல் எப்பவுமே நீல கடல்ல தான் இருக்கும். கடல்ல தான் மீன்கள் இருக்கும். இப்ப நீல புரட்சி மீன் உற்பத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.